ஹிட்லர் எதுக்காக யூதர்களை அந்த அளவுக்கு வெறுக்கணும்? என்னதான் அதுக்கு காரணம்? 60 லட்சம் யூதர்களை ஹிட்லர் இனப்படுகொலை செஞ்சதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வெறுப்பின் ஆதி ஊற்று எது? இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக விரிவாக பார்த்தரலாம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. ஹிட்லரோட யூத வெறுப்பு எங்கிருந்து தொடங்குனுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய இளமை பருவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். 1889 ஆஸ்திரியா நாட்டில் பிறந்த ஹிட்லரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப சிக்கலானது. அவருடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அவங்களுக்குள்ள சண்டை, குழந்தைகளை பார்க்காம விடுறது அப்படின்னு இவருக்கு ஒரு ஆரோக்கியமான குழந்தை பருவம் வாய்க்கலை. இவருக்கு சின்ன வயசுலேயே ஓவியர் ஆகிறது ஒரு கனவாக இருந்திருக்குது. அதனால் இவருடைய அடலசன்ட் ஏஜ் முடிஞ்சு ஒரு 17-18 வயசு இருக்கும்போது வியன்னா நகரத்துக்கு வர்றாரு. அங்கே இருக்கிற ஓவிய பள்ளியில் ஓவியம் படிக்கிறதுக்காக அப்ளை பண்ணுறாரு. 1க்கு 2 தடவை அப்ளை பண்ணியும் கூட இவரை அவங்க செலக்ட் பண்ணலை. தனக்கு ஏதோ திறன் இல்லை அல்லது வேறு ஏதோ காரணம் அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அதை எடுத்துக்காத ஹிட்லர் அந்த செலெக்ஷன் கமிட்டியில் யூதர்கள் இருக்கிறாங்க, அதனால தான் உள்நோக்கத்தோடு நம்மளை செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு அப்படி புரிஞ்சுக்க ஆரம்பித்தார். எதற்காக ஹிட்லர் அதை அந்த ஆங்கிளில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் வியன்னா நகரம் அப்படிங்கிறது யூத வெறுப்போட மையம் போல இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் வியன்னா நகரத்தோட முக்கியமான அரசு உயர் பதவிகள், ஊரில் இருக்கிற பல தொழில் நிறுவனங்கள், வழக்கறிஞர்கள், இப்படி எல்லா முக்கியமான அனைத்து இடங்கள்லையும் யூதர்கள் நீக்கமர நிறைஞ்சிருந்தாங்க. இது மற்ற சமூகத்து மக்கள்கிட்ட என்ன உணர்வை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, இவங்க நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா வாய்ப்புகளையும் தட்டி பறிக்கிறாங்க. இவங்க தங்களுக்குள்ள ஒரு நெட்வொர்க் போல ஒன்று உருவாக்கிக்கிட்டு வேற வாய்ப்புகள் எதுவுமே மற்றவங்களுக்கு போக விடாமல் தடுக்கிறாங்க. இவங்க இருக்கிறதுனால தான் நம்மளாலலாம் முன்னேற முடியல அப்படின்னு யூத வெறுப்புக்கு அப்படிப்பட்ட பின்னணி அன்றைய கால சமூக யதார்த்தத்தில் இருந்துச்சு. அதனால மக்கள் அப்படி நினைக்க ஆரம்பித்தாங்க. யூதர்கள் இவங்களை அடக்கி ஒடுக்கிட்டு முன்னேறி போனாங்களா அல்லது தங்களுடைய திறமையினால் முன்னேறி போனாங்களா அப்படின்னா, அவங்களுடைய திறமையினால் தான் முன்னேறி போனாங்க. அதை பார்த்து ஆப்வியஸாக பொறாமை கொண்ட மற்ற இனத்தை சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு அப்படிப்பட்ட எண்ண ஓட்டம் இருந்துச்சு. அதனுடைய ஒரு பகுதியாக ஹிட்லருக்கும் இந்த யூத வெறுப்பு தான் நம்மளை ஓவியக் கல்லூரியில் சேர்ந்து படிக்க விடாமல் பண்ணிடுச்சு அப்படின்னு நினைக்கிறார். இந்த நிலைமையில தான் முதலாவது உலகப் போர் வருது. ஹிட்லர் ஜெர்மனி படையில் சேர்ந்து சண்டைக்கு போகிறாரு. பட் போரில் ஜெர்மனி தோற்று போயிடுது. அந்த தோல்வியையும் சாதாரணமாக எடுத்துக்காத ஹிட்லர் இதுக்கு யூதர்களும் கம்யூனிஸ்டுகளும் செஞ்ச சதிதான் காரணம், அவங்க 2 பேரும் சேர்ந்து முதுகில் ஊற்றிட்டாங்க, அதனால தான் ஜெர்மனி தோத்துருச்சு அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தார். இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யூத வெறுப்பை ஹிட்லர் கண்டுபிடிக்கல. அவருக்கு முன்னாடியிலிருந்தே பல நூற்றாண்டுகளாக ஐரோப்பிய நாடுகள் முழுக்க யூத வெறுப்பு ஆழமாக வேரூன்றி போயிருந்துச்சு. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. மத ரீதியான காரணம் அப்படின்னு பார்த்தா, கிறிஸ்தவ மதம் பரவிய காலத்தில் யூதர்கள் தான் இயேசுவை கொன்னவங்க அப்படின்ற அந்த நெரேட்டிவ் மக்கள் மனசில் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. மத ரீதியாக அவங்களை வெறுக்கிறதுக்கு இது அடிப்படையான காரணம். பொருளாதார காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிபி 15ஆவது நூற்றாண்டு வரையிலும் கூட கிறிஸ்தவர்கள் வட்டிக்கு பணம் கொடுக்கறது மத ரீதியாக தடை செய்யப்பட்டிருந்துச்சு. அவங்க அந்த தொழிலில் ஈடுபட முடியாது அப்படின்றதுனால யூதர்கள் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபட்டாங்க. அதனால நிறைய பொருள் ஈட்டினாங்க. அது அவங்களுக்கு சொசைட்டியில் ஒரு அப்பர் ஹேண்டை கொடுத்தது. இது மற்ற சமூக மக்கள்கிட்ட அவங்க பற்றின ஒரு பொறாமையையும் புகைச்சலையும் உருவாக்குனுச்சு. அடுத்தது அரசியல் ரீதியான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யாவில் கம்யூனிசம் ஆழமாக வேரூன்றதுக்கு முன்னாடியே 1800கள் காலகட்டத்தில் யூதர்களுக்கு எதிரான படுகொலைகள் ரஷ்யாவில் ஏராளமாக நடந்து பல ஆயிரக்கணக்கான யூதர்கள் அங்கே கொலை செய்யப்பட்டு வேற வேறு நாடுகளில் வாழ ஆரம்பித்தாங்க. ஜெர்மனி, ஆஸ்திரியா மாதிரியான நாடுகளில் வாழ ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த நாட்டில் ஆல்ரெடி வாழ்ந்துகிட்டு இருந்த பூர்வீக மக்களுக்கு இவங்க நம்ம நாட்டை ஆக்கிரமிக்க வந்தவர்கள் அப்படின்ற எண்ணத்தை ஆப்வியஸாக அது உருவாக்குது. இப்படி மத ரீதியான காரணம், பொருளாதார ரீதியான காரணம், அரசியல் ரீதியான காரணம், இன்னும் பல காரணங்கள் இருக்கு. இப்படிப்பட்ட காரணங்களால ஐரோப்பிய நாடுகளில் ஆல்ரெடி யூத வெறுப்பு ஆழமாக வேரூன்றி போயிருந்துச்சு. அதனுடைய ஒரு பகுதியா ஹிட்லர் மனசுலையும் அந்த யூத வெறுப்பு இருந்துச்சு. இந்த நிலைமையில தான் முதலாவது உலகப் போர்ல ஜெர்மனி தோக்குதா. வெற்றி பெற்ற நாடுகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, வெர்சாய் உடன்படிக்கை அப்படின்னு ஒரு உடன்படிக்கையை 1919 உருவாக்கி ஜெர்மனி கிட்ட இருந்த நிலப்பகுதிகள் எல்லாத்தையும் அவங்க பறிச்சுக்கிறாங்க. யாரு? ஜெயிச்ச நாடுகள். அப்புறம் ஜெர்மனி கிட்ட இருந்து பல மில்லியன் டாலர்கள் தொகையை இழப்பீடா வாங்குறாங்க. அப்புறம் ஜெர்மனோட இராணுவத்தை முடக்குறாங்க. இப்படி எல்லா வகையிலையும் ஜெர்மனியை ஒரு அவமானம் அடையக்கூடிய சூழலுக்கு உள்ளாக்குறாங்க. இது ஹிட்லரை ரொம்ப கடுமையாக பாதிக்குது. இந்த ஒட்டுமொத்த கோபமும் யாருக்கு எதிராச்சும் திரும்பணும் இல்லையா, ஹிட்லருக்கு நேரடியாக யூதர்கள் மேலே திரும்புது. இவங்க தான் காரணம், இவங்களால மட்டும்தான் ஜெர்மனிக்கு இவ்வளவு பெரிய அவமானம் நேர்ந்திருக்கு அப்படின்னு ஹிட்லர் அதை அப்படி எடுத்துக்கிட்டார்.
எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, நேரடியாக அரசியலில் குதிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. 1919 தொழிலாளர் கட்சியில் போய் சேர்றாரு. பின்னாடி இதுக்கு நாஜி கட்சி அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டுச்சு. கட்சியில் சேர்ந்து ரொம்ப ஆக்டிவாக செயல்படுறாரு. அடுத்த 2 வருஷத்தில் அந்த கட்சிக்கு அவர் தலைவராகவும் ஆகிறார். 1925 அவர் மெயின் கேம்ப் அப்படின்ற பேரில் அவருடைய வாழ்க்கை வரலாறை எழுதும்போது அவருக்கு வயசு வெறும் 36 தான். அந்த புத்தகத்தில் யூதர்களை அடியோடு அழிச்சு ஒழிச்சு தூய ஆரிய இனத்தின் தலைமையில் புதிய ஐரோப்பாவை உருவாக்குவேன் அப்படின்னு ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுத்தாரு ஹிட்லர். அந்த டைமில் அவர் மிகப்பெரிய தலைவர் இல்லை அப்படின்றதுனாலையோ என்னவோ தெரியல, அதுக்கு பெரிய அட்டென்ஷன் கிடைக்கல. ஆனால் அதற்கு பிறகு நடக்க போகிற மிகப்பெரிய இன அழிப்புக்கான ப்ளூ பிரிண்டை தன்னுடைய புத்தகத்திலேயே எழுதினார் ஹிட்லர். இந்த நிலைமையில தான் 1929 கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற உலக பொருளாதார பெருமந்தம் அமெரிக்காவில் உருவாகி அந்த நாட்டையே போட்டு தாக்குது. அதனுடைய எதிரொலியாக ஐரோப்பாவில் 60 லட்சம் பேர் வேலை இழந்தாங்க. மிகப்பெரிய பொருளாதார சிக்கல். இந்த சிக்கலை நேர்வழியில் எதிர்கொள்ளாத ஹிட்லர் இது ஒட்டுமொத்தத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? யூதர்கள் தான் அப்படின்னா அந்த பக்கம் கை காட்ட ஆரம்பிச்சாரு. மக்கள் அதை நம்ப ஆரம்பிச்சதோட விளைவு என்ன அப்படின்னா, அடுத்த 3 வருஷத்துல ஜெர்மனியோட அதிபராகிறார் ஹிட்லர். 1933 அந்த நாட்டின் அதிபராக ஹிட்லர் ஆன பிறகு அதுவரைக்கும் வெறுமனே ஏட்டளவில் இருந்த அந்த இனவெறுப்பு கொள்கைகள் எல்லாத்துக்கும் இப்போ சட்ட வடிவம் கொடுக்க ஆரம்பித்தார். அவருடைய பிரச்சார அமைச்சராக ஜோசப் கோயபல்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு பொய்யை 1000 தடவை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாயிடும் அப்படின்ற பாப்புலர் சென்டென்ஸ் இவர் சொன்னது தான். அந்த கோயபல்ஸ் என்ன பண்ணுறாரு, ஜெர்மனியோட ஒட்டுமொத்த மீடியாவையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஹிட்லரோட இனவெறுப்பு கொள்கையை எல்லாத்தையும் பரப்புறதையே முழுநேர வேலையாக பார்க்குறார். நியூஸ் பேப்பர், ரேடியோ, சினிமா எல்லாத்துலேயும் யூத வெறுப்பு கருத்துக்கள் பிரச்சாரத்தை ரொம்ப தீவிரமாக கட்டவிழ்த்து விடுறார். த எட்டர்னல் ஜூ அப்படின்னு ஒரு சினிமா, ஜெர்மன் கவர்மெண்ட் சார்பாக எடுக்கப்பட்ட சினிமா. அந்த சினிமாவில் எலிகள் எப்படி குப்பையில் வாழுதோ அதுபோல் யூதர்கள் நல்ல மனிதர்கள் இடையே ஊடுருவி வாழ்ந்து அவங்கள ஒட்டுண்ணி போல சார்ந்து வாழ்கிறாங்க அப்படின்னு, அப்படி குப்பையில் வாழ்கிற எலிகளுக்கு ஒப்பா யூதர்களை ஒப்பிட்டு அந்த படத்தில் பேசுவாங்க. அப்புறம் போஸ்டர்கள், கார்ட்டூன்கள் மூலமாக யூதர்களோட உருவ அமைப்பை கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, அதை ஊரெல்லாம் போஸ்ட் அடித்து ஒட்டுறது, கோணலான மூஞ்சி, பெரிய மூக்கு, ஒரு விகாரமான உருவ அமைப்பு, இவங்க தான் யூதர்கள், இப்படிப்பட்டவங்க தான் நம்ம ஊரை சுரண்டுறாங்க, உங்கள் பெண்களை இவங்கள்ட்டேருந்து பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கோங்க இப்படின்னு எல்லாம் சமூகத்தில் இருக்கிற சராசரி மனிதர்கள் மனதிலும் பதியும் வண்ணம் அந்த கோயபல் செஞ்சார். இந்த வெறுப்பு பிரச்சாரத்தோட சட்ட வடிவம் தான் 1935 கொண்டு வரப்பட்ட நியூரம்பெர்க் சட்டங்கள். இதன்படி உள்நாட்டிலேயே யூதர்கள் 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்பட்டாங்க. அந்த சட்டம் அதற்கான சட்ட அங்கீகாரத்தை கொடுத்துச்சு. இப்போ யூதர்கள் ஜெர்மானியர்கள் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அதற்கு சட்டப்பூர்வ தடை. கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாது, அதற்கு தடை. அவங்களோட ஓட்டுரிமை பறிக்கப்பட்டுச்சு. ஒரு யூதர் டாக்டராக இருக்காரு அப்படின்னாக்க ஜெர்மானியர்கள் யாருக்கும் அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடாது. ஒரு யூதர் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட ஜெர்மானியர்கள் யாரும் போய் படிக்கக்கூடாது, அவர் ஜெர்மானிய ஸ்டூடெண்ட்டுகளுக்கு பாடம் நடத்தக்கூடாது. இப்படி எல்லா மட்டத்திலையும் யூதர்கள் ரொம்ப திட்டமிட்ட வகையில் தனிமைப்படுத்தப்பட்டாங்க. இது ரொம்ப குயிக்காகவே வன்முறைங்கிற ஸ்டேஜை எட்டுனுச்சு. அதோட உச்சகட்டம் தான் நவம்பர் 9, 1938 நடைபெற்ற அந்த ஒரு சம்பவம். 7500 யூத கடைகள் உடைக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு ஒரே நைட்டில். 1400 யூத ஜெப ஆலயங்கள் எரிக்கப்பட்டுச்சு. 30,000 யூதர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அந்த வன்முறை சம்பவத்தில் உடைக்கப்பட்ட கண்ணாடி துண்டுகள் எல்லாம் நகரம் முழுக்க எல்லா சாலைகள்லையும் நிறைஞ்சு உடைஞ்சு கிடந்திருக்குது. அதனால கிறிஸ்டல் நாஃப்ட் அல்லது உடைந்த கண்ணாடிகளின் இரவு அப்படின்னு சொல்றாங்க. ஹிஸ்டரி அப்படிதான் அதை நோட் பண்ணுது. இதைத் தொடர்ந்து யூதர்கள் ஒட்டுமொத்தமாக சமூகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு கெட்டோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேம்புகளில் அடைச்சி வைக்க ஆரம்பித்தாங்க. உள்ளுக்குள்ளே போதுமான அளவுக்கு ஃபுட் இருக்காது, தண்ணி இருக்காது, மருந்து மாத்திரை இருக்காது. மக்கள் பசியிலையும் பட்டினிலையும் மயங்கி விழுந்து சாக ஆரம்பித்தாங்க. 1933 இது அடுத்த கட்டத்துக்கு போய் டச்சாவு அப்படின்ற இடத்துல ஒரு முதல் சித்திரவதை முகாமை திறக்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த முகாமில் யூதர்களை மட்டும் கொண்டு போய் அடைக்கிறது அப்படின்ற நடைமுறை கிடையாது. மாறா யாரெல்லாம் ஹிட்லரோட அரசியல் எதிரிகளோ, யாரெல்லாம் அவருக்கு பிடிக்காதோ அத்தனை பேரையும் கொண்டு போய் அடைக்க ஆரம்பித்தாங்க. அங்கே யாருக்கும் பேர் கிடையாது. உள்ளே போனதுமே தலையை மொட்டை அடித்து கையில் ஒரு நம்பரை பச்சை ஊற்றி விட்டுருவாங்க. அந்த நம்பர் தான் அதற்கு பிறகு அவர்களுடைய அடையாளம். கற்பனையும் செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமான அடிமை வேலைகளை செய்ய வச்சாங்க.
குழந்தைகளை மருத்துவ பரிசோதனைகளுக்கு உயிருள்ள எலிகள் மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. எந்த விதமான மயக்க மருந்தும் கொடுக்காம குழந்தைகளோட கை கால்னு தனித்தனி உறுப்புகளை வெட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா இதுக்கு பிறகு நாஜி ஆட்சியோட கொள்கை இன்னும் பயங்கரமான நிலைமைக்கு போகுது. இப்படியெல்லாம் தனக்கு வேண்டாதவங்களை பிடிச்சிட்டு வந்து ஒரு கேம்ப்ல அடைச்சி வச்சு ரேண்டமா டார்ச்சர் பண்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ஒட்டுமொத்தமா போட்டு தள்ளுறதுக்கு பெருசா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ற அவங்க தி ஃபைனல் சொல்யூஷன், இறுதி தீர்வு அப்படின்ற ஒரு ஐடியாவை அடைகிறாங்க. D4 கருணை கொலை திட்டம் அப்படின்னு அதுக்கு பேரு. இதன்படி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, மாற்றுத்திறனாளிகள், ஓரின சேர்க்கையாளர்கள், தனக்கு ஆகாதவங்க வேண்டாதவங்க எல்லாரையும் ஒரு 70,000 பேரை அடையாளம் கண்டு இவங்களுக்கெல்லாம் இந்த பூமியில வாழ தகுதி இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி மொத்தம் 70,000 பேரை விசவாயு செலுத்தி கொள்றாங்க ஒட்டுமொத்தமா. இது யூதர்களுக்கான சிறப்பு திட்டம் கிடையாது. இதுல கொல்லப்பட்டவங்க யூதர்கள் மட்டுமே இல்ல, பல கேட்டகரியில் சேர்ந்தவங்களையும் சேர்த்து தான் கொண்டிருக்கிறாங்க. பின்னாடி செய்ய போகிற யூத இன அழிப்புக்கான ஒரு முன்னோட்டம் போல ஹிட்லர் இதை நடத்தினார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு பிறகு 1941 ஜெர்மனி சோவியத் யூனியன் மீது படையெடுத்து போனப்போ போற வழியில எதிர்பட்ட யூதர்கள், கம்யூனிஸ்டுகள் எல்லாரையும் இஷ்டம் போல கொலை பண்ணிக்கிட்டே போனாங்க. எப்படி கொன்னாங்க அப்படின்றது தான் அதுல இருக்கிறதுலே ரொம்ப அதிர்ச்சியானது. ஒரு ஊர்ல இருக்கிற யூதர்கள் அத்தனை பேரையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்லி அவங்களையே குழி தோண்ட வச்சு, குழியை தோண்டி முடிச்சதும் அவங்கள போட்டுன்னு சுட்டு கொண்டு அதே குழியில போட்டு மண்ணை மூடிட்டு போயிடுறது. இந்த வகையில கிட்டத்தட்ட 2 மில்லியன் 20 லட்சம் யூதர்கள், அதுல ஒரு பகுதி கம்யூனிஸ்டுகள், அப்படி 20 லட்சம் பேரை அந்த வகையில மட்டுமே கொண்டிருக்கிறாங்க. ஆனா அப்படி கொல்றது கூட அந்த ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவா நடக்குது. இந்த முறையில யூதர்களை அழிச்சோம்னா அது சீக்கிரம் நடக்காது, இதை விட பெருசா செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ற அவங்க அவுஸ்விட்ஸ், ட்ரெப்லிங்கா இந்த மாதிரியான இடங்கள்ல சில முகாம்களை உருவாக்குறாங்க. அது ஒரு கொலைகார தொழிற்சாலை அப்படின்ற அளவுக்கு பெருசா உருவாகுது. அதுதான் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிற கான்சன்ட்ரேஷன் கேம்ப். ஐரோப்பா முழுக்க வெவ்வேறு நாடுகளில் பிடிச்சு கொண்டு வரப்படுகிற பல லட்சக்கணக்கான யூதர்களை இந்த மாதிரி இவங்க உருவாக்கின கேம்புகளில் அடைச்சி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. வர்றவங்களோட உடல் திறனுக்கு ஏற்ப அவங்கள பிரித்து நல்ல உடல் திறனோட இருந்தால் போய் வேலை செய்ய அனுப்பிடுறது, பார்க்கறதுக்கு கொஞ்சம் நோஞ்சான இருந்தால் இமீடியட்டாக அழைச்சிட்டு போய் விசவாய் அறையில் கொலை பண்ணிடுறது. இப்படி அவுஸ்விட்ஸ் முகாமில் மட்டுமே 11 லட்சம் மக்களை கொண்டு கூச்சிருக்கிறாங்க. அதில் 90% பேர் யூதர்கள் தான், மிச்சம் மீதி இருந்தவங்க கம்யூனிஸ்டுகள் மற்றவர்கள்லாம். ஒட்டுமொத்தமாக 1941 1945 வரைக்கும் ஹிட்லர் கொன்று குவிச்ச யூதர்களோட ஒட்டுமொத்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர். இவங்க எல்லாரையும் சித்திரவதை செஞ்சு கொலை பண்ணுறதுக்காக மட்டுமே ஐரோப்பிய நாடுகள் முழுக்க 40,000 முகாம்களை அமைத்திருந்தார் ஹிட்லர். அப்புறம் 2வது உலகப் போரோட முடிவில் ஹிட்லரோட தோல்வி, ரஷ்ய படைகள் ஜெர்மனிக்குள்ள வருது, ஹிட்லரோட சூசைட் இதெல்லாம் நமக்கு தெரியும். அவுஸ்விட்ஸ் முகாமுக்கு ரஷ்ய படைகள் வந்து பார்க்கும்போது பல ஆயிரக்கணக்கான உடல்கள், எலும்பும் தோலுமா உயிருக்கு போராடிய மனிதர்கள். இப்படி ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்பா, இப்படி ஒரு வதை முகாமா, ஒரு மனிதனை சக மனிதர்கள் இந்த அளவுக்கு துன்புறுத்த முடியுமா அப்படின்னு உலகமே திகைச்சு போச்சு. ஹிட்லரோட யூத வெறுப்பு ஒரு இனப்படுகொலையா மாறி அதை இன்னைய வரைக்கும் நாம விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி ஒரு இனப்படுகொலையில் சிக்கி சீரழிஞ்ச அந்த யூத இனம் இருப்பதற்கு ஒரு கைப்பிடி நிலம் இல்லாமல் ஒவ்வொரு நாடா அகதிகளா ஓடி இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாட்டை தங்களுக்கு தாங்களே உருவாக்கி கொண்டார்கள். இந்த பூமி பந்தில் பல நூற்றாண்டுகளா இல்லவே இல்லாத அந்த இஸ்ரேல் என்ற நாடு திடீரென்று என்னைக்கு இந்த வரலாற்றில் உருவானுச்சோ அதற்கு பிறகு இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த பதற்ற பகுதியாக அந்த இஸ்ரேல் தான் இன்னை வரைக்கும் இருக்குது. இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கிற பல யுத்தங்களுக்கும் சண்டைகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் பிறப்பிடமாக இஸ்ரேல் இருக்கிறது. அந்த இஸ்ரேல் என்ற நாடு எப்படி உருவாச்சு அப்படின்ற வரலாற்றை நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.